வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் என்பது பீகாரை அடுத்து 12 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அடுத்ததாக தேர்தல் ஆணையம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அதேபோல் சத்தீஸ்கர், கோவா, குஜராத் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இது அடுத்ததாக நடைமுறைக்கு வருகிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழலில் ஏற்கனவே எப்பொழுது அந்த வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்று செய்தி வந்ததோ பீகாரில், அப்பொழுது இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலாக ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்தார். அன்றிலிருந்து இன்று வரை திமுக அதை கடுமையாக எதிர்த்து வருகிறது. நேற்றைக்கு திமுக தலைமையில், முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்பதை எப்படி எதிர்கொள்வது, அதில் இருக்கின்ற சிக்கல்கள் என்ன, அதை எந்த அளவிற்கு நாம் அதை தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்பது பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாடு அளவில் அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட போகின்ற தாக்கம் என்ன, எஸ்ஐஆர் என்பதை எதற்காக அடிப்படையாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் பல பேசு பொருள்களாகி இருக்கின்றன. இன்றைக்கும் நாம் அது குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு பாலபாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திமுகவின் சார்பில் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சமூக நல ஆர்வலர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நம்ம பீகாரில் தொடங்கி நிறைய விவாதிச்சுட்டே வந்திருக்கிறோம். அதை விட ராகுல் காந்தி அவர்கள் அதை ஒரு பெரிய டெமோலாம் காட்டி இதில் எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு, எப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறத கூட வெளியில் அம்பலப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது அதை தாண்டி 2ஆம் கட்டமாக ஒரு 12 மாநிலங்களில் இது நடைமுறைக்கு வருகிறதுன்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டம், அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டம், ஆலோசனை கூட்டம், அடுத்து நவம்பர் 2இல் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது. அப்போ இந்த தீவிரமான உடனடியாக இந்த பக்கமும் ஒரு தீவிர எதிர்வினைகளை தமிழ்நாடு தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? இல்லை, தீவிரமான எதிர்வினையை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா மொத்த ப்ராசஸே ஒரு 2 மாதத்துக்குள்ளே மொத்தமாக முடிஞ்சிடும். நீங்கள் நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பித்தாங்கன்னா டிசம்பர் 4 வரைக்கும் தான் நமக்கு எனுமரேஷனுக்கான டைமே இருக்குது. இப்போ அந்த வெறும் 1 மாதத்துக்குள்ளே நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி ஒரு மாதம் அப்படிங்கும் பொழுது ஜனவரிலாம் ஏறக்குறைய அதனுடைய இறுதி வடிவத்துக்கு வந்துருங்கிறதுனால உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிற இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஏங்கிறது ஒரு கேள்வி. பொதுவாக இது ஏதோ திமுக வாக்குகளை குறிவைத்து நடத்தப்படுவது அப்படின்னோ அல்லது பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை குறிவைத்து நடத்தப்படுறது அப்படின்னோ மட்டுமல்ல. இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள், பட்டியலினத்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் பாஜகவுக்கு வாக்கு வலிமை இருக்காதோ அது எல்லாவற்றையும் குறிவைத்து நடத்தக்கூடிய ஒரு செயல் திட்டமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் வாக்குரிமையை, தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை, அந்த அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் இருக்கு. அப்படிங்கிற முயற்சி தான் நேற்றைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை கூட்டமும் நவம்பர் 2ஆம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து கட்சி கூட்டமும். சரி, இப்போ எஸ்எஸ்ஆருக்கு என்ன தேவை, எஸ்ஐஆருக்கு என்ன தேவை? பொதுவாக எஸ்எஸ்ஆர்னு ஒரு ப்ராசஸை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தேர்தல் ஆணையம் நடத்தும். அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், சிறப்பு சுருக்கமுறை திருத்தம். அடுத்தது அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், 2 என்ட்ரி 3 என்ட்ரி எங்கே இருக்கோ அதெல்லாம் நீக்கிடலாம். அடுத்தது இறந்தவர்களுடைய வாக்குகளை நீக்கிடலாம். 18 வயது நிரம்பி யாரும் சேராமல் இருந்தாங்கன்னா அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் எஸ்எஸ்ஆர்லேயே வந்துடும். அடுத்தது இப்போ அதை மீறி ஒருத்தர் இறந்து போன ஒருவருக்கு வாக்கு இருக்குது அப்படின்னா அதை நீக்குவதற்கான அதிகாரம் பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இருக்குது. அவர் நீக்கலன்னா அதை சுட்டி காட்டி நீக்க வைப்பதற்கான உரிமையும் அதிகாரமும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய BLA2, பூத் லெவல் ஏஜென்ட் 2, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரதிநிதிக்கு உண்டு. நேற்று ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, திமுக நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கு, அதனால பயப்படுது,
அதை நீக்குவதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறார். பாஜகவுக்கு இது பலனடையும்னு தேர்தல் ஆணையம் கொண்டு வருது, நாங்கள் சரண்டர் ஆயிட்டோம், நாங்கள் காலில் கிடக்கிறோம், அதனால ஆதரிக்கிறோம்னுட்டு உண்மையை சொல்லிட்டு போறதுல அவருக்கு என்ன கூச்சம்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் தெரியாம ஒரு விஷயத்தை ஒப்புக்கிட்டார். என்ன ஒப்புக்கிட்டார்னா, இப்போ ஒரு போலி வாக்காளர் ஒரு தெருவில் இருக்காருன்னா அதை பிஎல்ஓவே நினைச்சாலும் அந்த BLA2 மறுத்தா நீக்கிதான். அப்ப அதிமுகவுக்கு ஒவ்வொரு பூத்துலயும் ஒரு BLA2 இருப்பார்ல, அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துலயும் எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு முழுக்க பூத்துல போட்ட ஆள் யாரு? எடப்பாடி பழனிசாமிக்காக வேலை செய்ய மாட்டாங்க, அதனால நாங்க மிஷினரி ஃபெயிலியர் ஆகி நிக்குது, பெரலிஸ் ஆகி நிக்குது, ஸோ தேர்தல் ஆணையம் தான் எங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக வந்திருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல அதிமுக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல வந்து தொடக்கத்துல இருந்தே நாங்க இதை வந்து தேர்தல் கமிஷன்ட்ட நாங்க வலியுறுத்திட்டு வர்றோம், இவ்வளவு வாக்காளர்கள் கூடுதலாக அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்து ஆர்கே நகர் தேர்தலில் இருந்து நாங்க திரும்ப திரும்ப நாங்க இதை சொல்லிட்டே வர்றோம், அழுத்தம் கொடுத்துட்டு வர்றோம், ஆனா எதுவுமே வந்து கண்டுக்கவே இல்லை. இல்ல 2-3 விஷயம் இருக்கு. இப்போ வந்து அந்த BLA2 நினைச்சாருன்னா இந்தந்த வாக்குகள் போலி வாக்கு அப்படின்னு பட்டியலிட முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் போலி வாக்காளர்கள் குறித்து கொடுத்திருக்கோம், அது எல்லாவற்றையும் ஆதாரபூர்வமா கொடுத்தோம். இந்த ஓட்டெல்லாம் டியூயல் என்ட்ரி இருக்கு, இந்த ஓட்டெல்லாம் இறந்து போன ஓட்டு இன்னும் இருக்கு, இந்த ஓட்டெல்லாம் இறக்காத ஓட்டு நீ இறந்துட்டேன்னு நீக்கி வச்சிருக்கேன்னு கடலூர் பொதுக்கூட்டத்தில் தலைவர் மேடையிலேயே ஏத்தின்னு இருக்க வச்சார். இப்ப அந்த மாதிரி நீங்க எவிடென்ட்டா சொல்லல. அப்ப ஒரு BLA2வும் அரசியல் கட்சிகளுடைய BLA2வும் SSRங்கிற ப்ராசஸும் மட்டுமே போதுமான ஒரு வேலைக்கு மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற கதையா இவங்க SIRங்கிற பேர்ல எப்படி வந்து 1000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் செல்லாது, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னு மோடி அறிவிச்சாரோ அதே போல நேற்று நள்ளிரவிலிருந்து, நேற்று ஈவினிங் அறிவிக்கிறாங்க, நேற்று நள்ளிரவிலிருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் முடக்கப்படுகிறது, இட் இஸ் நோ மோர் வேலிட், அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சு இந்த வேலைகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா அதனுடைய உள்நோக்கத்தை சந்தேகப்பட வேண்டிய அவசியம். கண்டிப்பாக அதற்காக உடனடியான ஒரு ரியாக்ஷன் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறது. பாலபாரதி மேடம், இப்போ ஏற்கனவே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி இருக்கின்ற நடைமுறையே போதுமானதாக இருக்கிறது, SSR என்று சொல்லப்படுகின்ற ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறையே போதுமானதாக இருக்கிறது, பிறகு எதற்கு SIR அப்படின்னு புதிதாக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதனால தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே 8 முறை வந்து இந்த SIR அப்படின்றது 1951 தொடங்கி 2004 வரைக்குமே SIR அப்படின்றத கொண்டு வந்து நம்ம செயல்படுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இல்ல இந்த கேள்வி எனக்கு இது சரியா ஒண்ணுமே கேட்கலைங்க. இல்ல மேடம், அதாவது ஏற்கனவே SSR அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கு, அதுலயே வந்து நம்ம இருக்கிற எல்லா தவறுகளையும் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த எலக்டோரல் இதுல வந்து இருக்கும்போது எதற்காக SIR அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இப்ப கேட்டாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே SIR 8 முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே அப்படின்றத ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? இல்ல SIRல வந்து ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டதுல பல, அதாவது வாக்காளர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, முகவரி மாறி இருக்கா இல்லையா, இது மாதிரிதான் இருக்கு. இப்ப வந்து இருக்கக்கூடிய அந்த தீவிர சிறப்பு சீர்திருத்தம் இருக்கு பாருங்களேன், அதுல வந்து முதல்ல வாக்காளர் பட்டியல்ல என்னுடைய பெயர் இருக்கணும்னா நான் இந்திய நாட்டின் குடிமகள் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும். அதற்குதான் 13 வகையான ஆவணங்களை அவங்க கேட்கறாங்க. தேர்தல் ஆணையம் 13 வகையான ஆவணங்களை கேட்குது. இந்த ஆவணங்களை நான் ஒப்படைத்தால்தான் நான் வந்து அந்த வாக்காளர் பட்டியலுக்குள்ளேயே நான் வருவேன். அப்போ நான் வந்து கடந்த காலத்துல போன நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கு முன்னாடியோ கூட வாக்களிச்சிருக்கலாம், நான் வாக்காளரா இருந்திருப்பேன். ஆனா இந்த முறை இந்த SIR வந்த பிற்பாடு இதில் திருத்தப்படக்கூடிய வாக்காளர்கள்லாம் இந்திய நாட்டின் குடிமகன் நான் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அப்போ கடந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த SSR சொல்றீங்க பாருங்க, அது எப்படி இருந்ததுன்னா வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்ப பெயரு, முகவரி, தந்தை அல்லது கணவர் இவங்க பேரெல்லாம் கேட்டு இந்தியன் அப்படிங்கிறத அவங்களே வந்து பார்த்துட்டு குறிச்சிட்டு போவாங்க. இருக்கிற வீட்டுல இருக்கிற ஆவணங்களை வைத்து அதை அவங்க குறிப்பிட்டு போயிருவாங்க. இல்ல மேடம், இதுலயுமே வந்து வீடு வீடாக போய் இதுலயுமே வந்து வீடு வீடாக போய் கணக்கெடுப்பது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சந்தேகம் வரும் பட்சத்தில் தான் அவங்க அந்த ஒரு 11 ஆவணங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பட்டியலிடுறாங்க.
அதுதான் சொல்றேன். அத பாஜக எப்படி பயன்படுத்துதுங்கிறது தானே. இப்ப பீகார் மாநிலத்துல எதற்காக இதை கொண்டு வந்தாங்க? பீகார் மாநிலத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பாஜகவினுடைய அரசு என்பது மக்கள் மத்தியில இன்னைக்கு அம்பலப்பட்டு மீண்டும் அது வெற்றி பெறாது ஒரு தோல்வியை நோக்கி போகுங்கிற நேரத்துலதான் அவங்க அவசர அவசரமாக அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி மகா கூட்டணி இந்த மாதிரி மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இது அவசர அவசரமா பீகார்ல முதல் கட்டமா அவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ அங்க கொண்டு வந்த வாக்காளர் பட்டியல்ல ரொம்ப வினோதமான அதிசயங்கள்லாம் இருந்தது. அதுதான் உச்ச நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டு தேர்தல் ஆணையத்தை கடுமையா விமர்சனம் பண்ணது. கடுமையா விமர்சனம் பண்ணிய பிற்பாடும் கூட கடைசியாக அந்த 12 வகை ஆவணங்களோடு இந்த தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையை கூட அவங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியா இந்த ஆதார் அட்டையவாவது நீங்க சேர்க்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கடுமையாக சொன்னதற்கு பிற்பாடுதான் சேர்த்திருக்காங்க. இப்போ பீகார்ல திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலும் வந்துருச்சு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா இன்னும் 1 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய முகவரிகளே போலி முகவரி மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 9 லட்சம் பெண்களினுடைய பெயர்களே இல்ல. திருத்தப்பட்ட வாக்காளர் லிஸ்ட் வந்த பிற்பாடு தேர்தல் இப்போ 6ஆம் தேதி வரப்போகுது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான பாஜக வந்து தங்களுக்கு சாதகமாக மாநில அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அது ஒரு முயற்சி செய்கிறது. அதற்காக தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்படுது. இது கடந்த காலங்களோடு நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. 2வது, இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களினுடைய வாக்குரிமையை பறிக்குது. ஆகவே இது 2ஐயும் நோக்கமாக வைத்திருக்கு. ஆகவேதான் இந்த எஸ்ஐஆர் என்ற இந்த சீர்திருத்த நடைமுறை என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்க. சரி, தாமஸ் பிராங்கோ சார், இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அடுத்த 12 மாநிலங்களிலும் வரப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு அறிவிப்பாக எலெக்ஷன் கமிஷனே வந்து வெளியிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற விதம் அப்படின்றதே அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டிலும் நேற்றைக்கு ஒரு கூட்டம் நடந்தது. தோழமை கட்சிகளோடு சேர்ந்து திமுக தலைவர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. நவம்பர் 2 அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட போகிறது. உங்களுடைய முதல் கட்ட பார்வை. வணக்கம். நான் வந்து இந்த தேர்தல் முறைகளை, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை 2019 இருந்து கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். சிவில் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய குடிமை சமூகங்களோடு இணைந்து 3 நாளைக்கு முன்னால கூட சென்னையில ஒரு தேசிய அளவிலான கருத்தரங்கத்தை நடத்தணும். நேற்று கணேஷ்குமார் அவர்கள் மற்றவங்களோட சேர்ந்து நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பை கூர்மையாக கவனிச்சேன். அவர் இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையராக செயல்படல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு சேகரிப்பவராக செயல்படுறார். எப்படி சொல்றேன்னா, முதல்ல அவர் அந்த கூட்டத்துல ஆரம்பிச்சு பேசுறதே ஹிந்தியில தான் பேசுறாரு. பேசும்போது பீகாருடைய வாக்காளர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலில் பங்கேற்கிறீர்கள். நீங்கள் சாத் பூஜா கொண்டாடுகின்றீர்கள், சிறப்பாக கொண்டாடுங்கள், தேர்தலை எல்லோரும் சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அடுத்து வந்து ஒரு நோக்கங்களாக இது எதுக்காக இப்படி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து 12 மாநிலங்கள்ல நடத்துறோன்றதுக்கு 4 நோக்கங்கள் சொல்றாரு. ஒண்ணு, நிறைய பேர் அடிக்கடி பெயர்ந்து போகிறார்கள் அப்படின்றது. 2வது, சிலருடைய வாக்குகள் பல பகுதிகளில் இருக்குது, பல தொகுதிகள்ல. 3வது, நிறைய பேர் இறந்து போறாங்க. 4வது, இதுதான் ரொம்ப முக்கியம், வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள் தேர்தல் சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்ற மாதிரி. சூர்யா தெளிவாக சொன்னார். இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்றதுக்கு 4வது விஷயத்தை தவிர மீதி எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ரிவிஷனுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது பீரியாடிக்கலா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இப்பதான் சமீபத்துல பட்டியல் வெளியிட்டாங்க. இப்போ என்ஆர்சியில
இந்த குடிமகனா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கான சட்டம் கொண்டு வந்த போது இந்தியா முழுவதும் பெரிய எதிர்ப்பலை வந்ததுனால அது நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய மேண்டேட் இது கிடையாது. அவங்களுக்கு நீ சிட்டிசனா இல்லையான்னு வெரிஃபை பண்றதுக்கான தேவை கிடையாது. அவங்க இப்போ புதுசா அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுதான் பெரிய பிரச்சனையை உருவாக்குறது. அதுல என்ன இப்பவும் சொல்லக்கூடிய பொய்களை பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பீகார்ல ஒரு குற்றச்சாட்டு கூட வரவில்லை. அது கிட்டத்தட்ட இவங்களுடைய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறையோடு ஒரு 7.5 கோடி பேர் வந்து அதுல பங்கேற்றார்கள் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில். ஆனால் ஒருவர் கூட வந்து அப்பீல் பண்ணல அப்படின்றதான் அவரு சொல்றது. அதுதான் அப்பட்டமான பொய்ன்னு சொல்றேன். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தத பத்திரிகையாளர்கள்ட்ட ஆர்ஜேடியில உள்ளவங்க, காங்கிரஸ்ல உள்ளவங்க புகாருடைய காப்பியோட கொடுத்திருக்காங்க. அந்த பிஎல்ஓ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்க வந்து அப்பீல் பண்றது வந்து சிஓட்ட போனோம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட போனோம். அது நடக்கிற அவங்கள்ட்ட போனாலும் அவங்க வந்து நோ இதுக்கெல்லாம் என்ன வெரிஃபை பண்றதுக்கு டைம் இல்லைன்னு நடத்திடுறாங்க. இதுல என்ன வந்திருக்குதுன்னு சொன்னா, பீகார்ல ஏராளம் தவறுகள் நடந்திருக்குது. இப்போ 7.7 கோடி பேர் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் வந்து 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. அப்புறம் வந்து வழக்கு வந்ததும் 21 லட்சம் பேரை சேர்த்தாங்க. ஆனா உண்மையில அடல்ட் பிரான்சைஸ்னு தானே சொல்றோம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க அங்க 8 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. சோ தகுதி உள்ளவங்களுக்கு நிறைய பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டவர்கள் நேற்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல 3 பேர் திருப்பி கேட்கிறாங்க, சார் எவ்வளவு பேர் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு நீங்க கண்டுபிடித்து நீக்கிங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்லல. காரணம் பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி மொத்தம் 3 பேர் தான் நீக்கப்பட்டதாக சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, இந்த 2002 இருந்து 4 வரைக்கும் நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. முதல்ல அதுக்கான ரூல்ஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்னன்றதை கேட்ட போது உச்ச நீதிமன்றத்திலேயே போய் சொன்னாங்க, இல்ல எங்கள்கிட்ட அது இல்ல, ரெக்கார்டை காணும் அப்படின்னாங்க. பத்திரிகையாளர்கள் கொண்டு அதனுடைய காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஆமா அப்படி நடந்ததுன்னு சொல்லி. அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்குள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அந்த ரிவிஷன் பண்ணும்போது சில வரைமுறைகள், விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டு இதுதான் விதிமுறை, இதன்படி நடக்கணும். ரெண்டாவது, யாரும் இந்த ஃபார்ம் 6 நீங்க கொடுக்க வேண்டாம், தேர்தல் ஆணையம் அதை பார்த்து கொள்ளும். மூணாவது, அதுல அந்த சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்றதுன்றது எதுவும் இல்லை. நாலாவது, சிவில் சமூகங்கள் சோசியல் ஆடிட் பண்ணணும். இதை எல்லா இடத்துலையும் பூத் வாரியாக இந்த பட்டியல், வரைவு பட்டியல் கொடுத்ததும் சோசியல் ஆடிட் பண்ணி அந்த சோசியல் ஆடிட்ல அந்த உள்ளூர் சமூகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பீகார்ல அது நடக்கல, தமிழ்நாட்டில் நடக்க போறதுலயும் அது இல்லை. இல்ல கண்டிப்பா சார். அதாவது 2023க்கு முன்னால் வரைக்கும் வந்து இப்படித்தான் நடைமுறை இருந்தது. இப்பதான் இவங்க இதை வந்து புதுசா கொண்டு வராங்க அப்படின்னு. அப்ப 2023க்கு பிறகு என்ன மாற்றம்? அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற ஒரு சட்ட திருத்தம் வந்தது இல்லையா, பாஜக, ஒன்றிய பாஜக கொண்டு வந்துச்சு. அப்ப அங்க இருந்துதான் இது தொடங்குதா? அதனுடைய இதற்கான ஒரு முதல் படிதான் அந்த சட்ட திருத்தமா? 2 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஒண்ணு வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சதுன்னு சொன்னா, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற வந்த நீதிபதி 3 பேரும் இருந்து தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கணும்ன்றது. அதை மாற்றி அந்த சட்டத்தை திருத்தி பிரதமர், அவர் நியமிக்கிற ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர். இப்போ அந்த அவர் நியமிச்சிருக்கிறவர் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர். அவங்க 2 எதிர்கட்சி தலைவர் ராகுல் 1. என்னைக்குமே உடன்பாடு வராதே, 2:1 தான். இது அவங்க கொண்டு வந்து திருத்தம். அடுத்து ஒரு திருத்தம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இதுதான் மிகப்பெரிய அநியாயம். பார்லிமெண்ட் செஷன் நடக்குது, 104 எம்பிஸை வந்து வெளியே தள்ளுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு பில்லை கொண்டு வந்து அன்னைக்கே பாஸ் பண்றாங்க. அந்த பில்லுல இந்த தேர்தல் ஆணையர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நீதிமன்றமோ காவல்துறையோ தலையிடக்கூடாது, முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா சார். அதுதான் இவங்களுக்கு, அதாவது ஓய்வுக்கு பிறகும் கூட அவர்கள் மேல அதை பத்தி எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது அப்படிங்கிறதும் அதுல இருக்கு. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இப்போ இதுல வந்து எப்போ இந்த எஸ்ஐஆர் பற்றிய விவாதங்கள் வர தொடங்கியதோ அப்பவே வந்து இந்த
புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்றது முந்தையெல்லாம் வந்து நாடு விட்டு நாடு போறவங்களை புலம்பெயர்ந்தவர்கள், அகதிகளாக வந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு வந்து 2014க்கு பிறகு இந்தியாவிற்குள்ளேயே வந்து இந்த புலம்பெயர்தல் அப்படிங்கிறது மாநிலம் விட்டு மாநிலம் நிறைய நடக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அப்படி புலம்பெயர்ந்து தொழிலுக்காகவோ அல்லது தொழில் வாய்ப்புக்காகவோ போகின்ற மாநில மக்களினுடைய வாக்குரிமை அப்படிங்கிறது எனக்கு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற ஒரு வாதமா இருக்கு. இப்போ அதற்கு இதுல என்ன வந்து தீர்வு இதுல வந்து காண முடியும்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில் இவங்க இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரும்பொழுது பீகாருக்கு 4 முக்கியமான டார்கெட் சொன்னாங்க. ஒன்று வந்து வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி இருப்பவர்களை நீக்குவது, டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி அதை நீக்கிறது, போலி வாக்காளர்கள் நீக்குவது, இறந்தவர்களை நீக்குவது. இது 4மே நான் முன்னாடி சொன்னது போல SSR மற்றும் BLA நினைச்சா பண்ணிட முடியும். சார் சொன்னது போல இதுல நீங்க எத்தனை பேரை வெளிநாட்டவர்களை கண்டறிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்துக்கு பதில் கிடையாது. ஒன்று ஃபெயிலியர். ரெண்டாவது டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரியை நீக்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டா ராகுல் காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, கயா மாவட்டத்துல ஒரே வீட்டில் ஒரு அட்ரஸ்ல 947 பேர்னு நினைக்கிறேன், ஏறக்குறைய 947 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நியூஸ் லாண்ட்ரி ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கு. இறுதி வாக்காளர் பட்டியலில் 2242 அட்ரஸ்ல எவ்ரி இண்டிவிஜுவல் அட்ரஸ்ல 100+ வாக்குகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஒரு சூப்பர் மார்க்கெட்லயே வந்து அவ்வளவு பேர் வாக்கு. அப்ப நீங்க கணக்குப்படி பார்த்தோம்னா அவங்க சொன்ன 2வது 3வது இருக்குல்ல, நாங்க போலி வாக்காளர்கள் நீக்கிறோம், டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி நீக்கிறோம் அப்படிங்கிறது அதுவும் ஃபெயிலியர். இறந்தவர்கள் கணக்கு தான் ரொம்ப முக்கியம். அவங்க ஏறக்குறை 22 லட்சம் பேரை இறந்தவர்கள் சொல்லி நீக்கினதா ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுல வந்து உச்சநீதிமன்றத்திலே 2 பேரை கொண்டு வந்து ஆஜர்படுத்தினாங்க. இல்ல அவர் இறக்கல, உயிரோட இருக்கிறாரு. ஒரு 7 பேரை கூப்பிட்டு ராகுல் காந்தி பார்ட்டி நடத்துறாரு. இப்போ இந்த பின்னணியில பார்த்தோம்னா அவங்க சொன்ன 4 முக்கியமான டார்கெட்டுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதுல மிக முக்கியமான பிரச்சனை எங்க வருதுன்னா புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனை. பொதுவாகவே ஒரு இடத்துல எனக்கு வாக்கு இருக்கு அப்படின்னா அங்க எனக்கு வீடு இருக்கிறது மட்டும் போதுமானது அல்ல. இப்போ நான் வந்து சென்னையில் ஒரு வீடு வச்சிருக்கேங்கிறது மட்டுமே நான் சென்னையில் வாக்காளரா என்னை இணைத்துக் கொள்வதற்கு போதுமானது அல்ல. ஒன்று, இதை வந்து மன்மோகன் சிங் அவர்களுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் இடையே நடந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அவர் அந்த தொகுதியில ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 19, 20, 21 செக்ஷன்ஸ்ல ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கு. இந்த ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்னங்கிற விளக்கத்தை மன்மோகன் சிங் எதிர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது என்னன்னா, எனக்கு அங்கே ஒரு ரூட் இருக்கணும், ஒரு குடும்பம் அல்லது தொடர்பு, அங்கே ஒரு நெட்வொர்க்கு, ஒரு பூர்வாங்க விஷயங்கள் எனக்கு அந்த தொகுதியில் அந்த ஊரில் இருந்தால் அதன் அடிப்படையில் தான் என்ன அங்கே வாக்காளராக பதிவு செய்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் பாபநாசம், என்னுடைய தொகுதி பாபநாசம் தொகுதி, அங்கே எனக்கு வாக்கு இருக்கு. நான் வேலை நிமித்தம் இன்னைக்கு சென்னையில் இருக்கேன், நாளை கோயம்புத்தூர்ல இருக்கலாம், நாளான்னைக்கு திருப்பூர்ல இருக்கலாம். ஆனால் என்னுடைய பூர்வீகம் அல்லது என்னுடைய நேட்டிவ் அட்ரஸ்ங்கிறது பாபநாசம் தான். அப்ப அதன் காரணமாவே என்ன நான் அங்க இல்ல, நான் சென்னையில வசிக்கிறேங்கிறத வச்சே நீங்க அங்க என்ன நீக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமானது, ஒருத்தர் டெம்பரவரியா ஒரு வீட்டுல இல்லைங்கிறதை மட்டுமே காரணமாக வைத்து அவரை அந்த பட்டியலில் இருந்து நீக்க முடியாது. மூணாவது, ஒருத்தரை பட்டியல்ல இருந்து நீங்க நீக்கணும்னா 2 விஷயத்த மேண்டேட்டரியா ப்ரூவ் பண்ணணும். அவர் இறந்துட்டாருன்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா அவர் பெயர் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்ப பீகார்ல 36 லட்சம் பேரை நீக்கியதாக ஒரு தகவல் இருக்கு, புலம்பெயர்ந்தவர்கள் மட்டும் அப்படிங்கிற பேர்ல. அந்த 36 லட்சம் பேரை நீங்க ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? அவை ஓட்டு பெங்களூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு, ஆந்திரால இருக்கு அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தானே அவங்களை நீங்க நீக்கினது வேலிட் ஆகணும். அப்போ ஒருத்தருடைய வாக்குரிமையை பறிக்க முடியாதுல்ல. 2 இடத்துல இருந்தா ஒரு இடத்துல நீக்கலாம், 4 இடத்துல இருந்தா 3 இடத்துல நீக்கலாம். அதை நீங்க நிரூபிச்சுட்டு தான் நீக்க முடியும். ஆனா தேர்தல் ஆணையம் அதை செய்யல. இதுல ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர்ல இதுவரைக்கும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஒரு முறை தான் வாக்கை பதிவு வாக்காளராக இணைப்பவரிடம் இருந்துச்சு. இப்போ எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் போய் என்ன வாக்காளர் பட்டியல சேர்த்துக்கிறேன்னா என்னுடைய பர்த்துக்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, வயசுக்கு, நான் எங்க பிறந்தேங்கிறதுக்கு, எங்க வாழ்றேங்கிறதுக்கு, ரெசிடென்ஸுக்கு, என்னுடைய பெற்றோருக்கு, 3த்துக்குமான ப்ரூஃபை எலெக்ஷன் கமிஷன் என்கிட்ட கேட்குது. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்டை சொல்றாங்களோ அதை சொல்லித்தான், அதை கொடுத்து தான் என்ன நான் இணைச்சுக்கிறேன். அதை அவங்க ஆய்வு பண்ணி அது செல்லும்ன பிறகுதான் எனக்கு வாக்காளர் அடையாள அட்டைன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ என்ன பண்றீங்க, 2வது முறையா நீ இதெல்லாம் திருப்பி ப்ரூவ் பண்ணுங்கிறீங்க. நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டேன், இது தப்புன்னா, அது போலின்னா, இது போலிங்கிறத நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். வாக்காளர் அடையாள அட்டையே இந்த லிஸ்ட்லயே இல்லையே.
இப்ப எஸ்ஐஆருக்கு கொடுத்திருக்கிற அந்த லிஸ்ட்லயே அடிப்படை ஆவணமா ஓட்டர் கார்டே வாக்காளர் கிடையாது. அடையாள அட்டையும் ஏத்துக்கிறது இல்ல, ஆதார் அட்டையும் ஏத்துக்கிறது இல்லைங்கிறது தான் என்னுடைய முக்கியமான அப்ப பிரச்சனை. இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் எல்லாமே முறைகேடானது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற எலெக்ஷன் கமிஷனரினுடைய இதனுடைய முடிவா? அதெல்லாம் கூட ரெண்டாவது வச்சுட்டாலும் நான் ஆல்ரெடி என்னோட ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணி தான் வாக்காளர் பட்டியல்ல இணைஞ்சிருக்கேன். இப்ப ரெண்டாவது முறை நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? அது அவங்களே அது கொடுத்த உங்க வேலை தானே. கார்டு. ஓகே. நான் வந்து ஒரு போலியான வாக்கு, என்னுடைய வாக்கு போலியானது அல்லது இரட்டை பதிவு இருக்கு அல்லது இறந்த வாக்குங்கிறத நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை தானே. ஏன்னா நான் எல்லா ஆவணங்களையும் கொடுத்து தான் நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஓகே. அதை விட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீ வந்து ப்ரூவ் பண்ணு, 2004க்கு பிறகு சேர்ந்திருந்தா வந்து ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறது ரெண்டாவது பணியை என் மேல சுமத்துறது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இத வந்து நீங்க சரியான சான்றுகள் ஆவணங்கள் கொடுத்தால்தான் வந்து உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் வர முடியும். அப்ப இங்க புலம்பெயர்ந்து வருகின்ற மற்ற தொழிலாளர்களுக்கு இங்க அப்படி ஒரு சான்று அப்படிங்கிறது இருப்பதற்கான இருப்பிடச் சான்று அப்படின்றது இருப்ப வாய்ப்பு கிடையாது இல்லையா? அப்புறம் ஏன் இங்க வந்து புலம்பெயர் தொழிலாளர்களினுடைய வாக்குகள் வந்து தேர்தலை மாற்றிக்கூடிய ஒரு அச்சமான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்ற வாதம் இருக்குல்ல. நடக்கும்போது இந்த அச்சமெல்லாம் வேண்டியதில்லை. ஓகே. நானே 36 லட்சம் பேர் தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் 65 லட்சம் பேரை நீக்கிட்டோம் பீகார்லன்னு சொல்றாங்க. சரி. நீதிமன்றம் ஒரு டைரக்ஷனை கொடுக்குது. என்ன கொடுக்குது? நீங்க வந்து 65 லட்சம் பேர் பட்டியலையும் வெளியிடு, அதற்கான காரணத்தை வெளியிடு அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்கும் வெளியிட்டாங்களா? அப்ப உச்சநீதிமன்றத்தையே நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணையம் எப்படி இதையெல்லாம் செய்யாதுன்னு நான் எதை வச்சு நம்புறது? இன்னொரு முக்கியமான விஷயம், 36 லட்சம் பேரை புலம்பெயர் தொழிலாளர் பீகார்ல நீக்கிருக்கீங்கல்ல, அதை எங்க போய் சேர்க்க போறீங்க? அந்த 36 லட்சம் பேருக்கு இந்தியால ஏதோ ஒரு இடத்துல எங்க வாக்கு இருக்கும். ஓகே. அதை எங்க வைக்க போறீங்க? தமிழ்நாட்டுல வைக்க போறீங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கிறப்ப தமிழ்நாட்டுல, கர்நாடகால தேர்தல் நடக்கும்போது கர்நாடகால, ஆந்திரால தேர்தல் நடக்கும்போது ஆந்திரால, இப்படி ரொட்டேட் பண்ணி பிஜேபி ஜெயிக்க வைக்க சதித்திட்டு. அப்போ அவர்கள் கணக்குப்படியே வந்து அவர்கள் அங்க இருந்து புலம்பெயர்ந்து விட்டார்கள்னா அவங்க எங்க இருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. புலம்பெயர்ந்ததை மட்டும் அடிப்படையாக வைத்து நீக்க கூடாது. அவங்க பிரதிநிதித்துவத்தை நீங்க பறிக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து அவங்க ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ், அவங்க பீகார் தான். கண்டிப்பா. அதாவது தேர்தல் நேரங்களில் இங்க இருந்து அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறவங்க தான் கூடுதலானவர்கள் இருக்காங்க இங்க. கண்டிப்பாக நம்ம பேசலாம். பாலபாரதி மேடம், இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இதுல இருக்கிறது. சூர்யா முதலையே சொன்ன மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்தது அப்படிங்கிறது இது வெறுமனே ஒரு கட்சிக்கான பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்தமாக தேர்தலில் ஈடுபடுகின்ற அனைத்து கட்சிகளுக்குமான சிக்கல் அப்படிங்கிறதுனாலதான் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு அதிமுக வந்து முழுமையான ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து இயல்பான ஒரு நடவடிக்கை தான், இது நடைமுறை தான் அப்படின்னும் அவங்க வந்து அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. ஏன் அவர்களுக்கு வந்து இதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்களா? அதிமுக இப்போ தனியா இல்லையே, பாஜகவோட அவங்க அலையன்ஸ் அதிகாரப்பூர்வமா வச்சுட்டாங்க. ஆகவே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக அது மாறிடுச்சு. அப்போ இனி அவங்க சொல்றதான் இவங்க கேட்பாங்க. அதனால அதிமுக இந்த சட்டம், இந்த திருத்தம், அது குறித்த விவரங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிற கருத்துக்குள்ள நான் போகல. ஆனா அவங்க இப்போதைக்கு பாஜக என்ன சொல்லுதோ அதைதான் அவங்க ஆதரிக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. ஆனா வந்து அதிமுகவை தவிர்த்த இதர அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள், எப்படி பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு. அந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி அதுல என்னென்ன தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த எஸ்ஐஆர் வந்து என்ன நிபந்தனைகளை கொண்டு வருது, இது அப்படிங்கிற விவரங்களை அவங்க தெரிவிச்சு அதற்கு பிற்பாடு இது இந்த காலகட்டத்துல அங்க ஏற்கனவே நேற்று நடந்த கூட்டத்துல கூட சொல்லியிருக்காங்க, நவம்பர் டிசம்பர்லாம் மழைக்காலமா இருக்கு, அப்புறம் மார்ச் ஏப்ரல்ல தேர்தல் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு குறுகிய கால இடைவெளி என்பதுதான் இருக்கு. இதுல எப்படி இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து வாக்காளர்கள் சீர்திருத்தம் என்பது எப்படி நடக்கும்? ஆகவே இதை வந்து நாம வந்து ஆதரிப்பதா அல்லது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எதிர்ப்பதா, அந்த எதிர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நவம்பர் 2 அவங்க நிச்சயமாக முடிவு செய்வாங்க. அது அதிமுக வந்தாலும் வரலை என்றாலும், பாஜக வந்தாலும் வரலைனாலும் இதே மாதிரிதான் கேரளாவிலையும் நடக்க இருக்கு. ஆகவே பாஜக ஆட்சியில் இல்லாத மதச்சார்பற்ற கட்சிகள் எங்கெல்லாம் மாநிலத்தில் இருக்கிறதோ அங்கு வந்து இந்த கூட்டம் என்பது கட்டாயமாக தேவை. அது அரசியல் கட்சிகள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏதோ வெறும் சீர்திருத்தம்,
வந்து வாக்காளர்கள் எப்பவும் நடக்கிற மாதிரிதான் அப்படிங்கிற அறியாமக்குள்ள போயிட்டாங்கன்னா ரொம்ப சிரமப்படுவோம். இந்த அரசியல் கட்சிகள் தான் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில போக வேண்டியது இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தீவிர சீர்திருத்தம் என்பது, இந்த வாக்காளர் பட்டியல் என்பது எப்படியெல்லாம் வாக்குரிமையை பறிக்கிறது, இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிறது தான் நாம சொல்ல வேண்டியது இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்துகிற பொழுது, பீகாருக்கு சொல்லுகிற பொழுது ரொம்ப தெளிவா ரொம்ப பகிரங்கமா அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல யாரும் தெளிவா சொல்ல முடியாது. அவர் என்ன சொன்னாரு, முஸ்லிம் மக்கள் தொகை என்பது இந்திய நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, 24% அதிகரித்திருக்கிறது. இந்து மக்களினுடைய சதவீதம், பிறப்பு விகிதம் என்பது குறைஞ்சிருக்குது, 4% குறைந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, ஊடுருவல்காரர்கள் வந்ததின் காரணமாக தான் முஸ்லிம் மக்கள் தொகை அதிகரிப்பா இருக்கு. ஆகவே ஊடுருவல்காரர்களை முதல் கட்டத்தில் வாக்காளர்களில் இருந்து அவர்களை நாங்கள் கண்டறிவோம், பிறகு நீக்குவோம். அதற்கு பிற்பாடு அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களோ அந்த நாட்டுக்கு நாடு கடத்துவோம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆகவே இதை யாரும் எதிர்க்க கூடாது அப்படின்னு அச்சுறுத்தக்கூடிய வகையிலையும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளவு ஓப்பனா பேசின பிற்பாடும் அதிமுக வந்து ஆஹா சீர்திருத்தம் ரொம்ப அருமையான சீர்திருத்தமுங்க அப்படின்னு அவங்க சொல்லி குழிக்குள்ள விழுகிறதும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் அந்த பாதாளத்துக்குள்ள தள்ளக்கூடிய வேலையை திமுக தலைமையில் இடதுசாரி கட்சிகளும் இணைந்த மதச்சார்பற்ற ஜனநாயக அணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பொதுமக்கள் வாக்காளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவே உள்துறை அமைச்சர் அவர்கள் ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவது, அது வெளிநாட்டில இருந்து வந்தவங்க நீங்க கூட அது ரொம்ப நாகரிகமா சொன்னீங்க, அவர் அப்படியெல்லாம் நாகரிகம் பார்க்கல. ஊடுருவல்காரர்கள் எந்த சுதந்திர தினத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த முறை பிரதமர் அவர்களே இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள் அதிகரித்திருக்கிறார்கள், வந்திருக்காங்கன்னு அவரும் சொல்றாரு. ஆகவே பாஜக வந்து RSS நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் தபால் தலையும் வெளியிட்டுட்டாங்க, சிறப்பு நாணயமும் வெளியிட்டுட்டாங்க. ஆகவே இந்தியாவினுடைய இந்த அரசமைப்பை இந்து ராஷ்டிரத்தை நோக்கி கொண்டு செலுத்துவதுதான். ஆகவே அவர்கள் தேர்தல் ஜனநாயகத்தை, ஏற்கனவே இருக்கிற ஜனநாயகத்தை அவங்க மதிக்கவே இல்லை. இந்த ஜனநாயகத்தை முழுக்க முழுக்க மாற்ற வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆகவே இந்த SIRக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அமைப்பு என்பது தேதிய பிரதமர் சொன்ன பிற்பாடுதான் சில மாநிலங்களுக்கு ஒதுக்குவாங்க. அது மட்டுமல்ல, அந்த எதிர்கட்சிகளினுடைய வங்கி கணக்கையே முடக்கிட்டாங்கல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையரே ஒரு குறிப்பிட்ட சமூகம் பண்டிகை அப்படின்னு வர்றப்ப வாழ்த்து சொல்றாரு. தேர்தல் ஆணையம் மதச்சார்பற்ற ஆணையமாக சுயாட்சி மிக்கதாக இருக்கணுமா இல்லையா? ஆனா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அந்த உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரும் வெறுப்பு, மத வெறுப்பை தேர்தல் களத்துல கொட்டுவது, கலவரங்களை திட்டமிட்டே உருவாக்குவது, மக்களுக்குள் ஒரு பிளவுவாத அரசியலை தேர்தல் அரசியலாக கடத்தி அதை தக்க வைப்பது என்பதுதான் கடந்த காலங்கள்ல இருந்து வந்தது. ஆகவேதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுசீரமைப்பு, தென்னிந்தியாவில் தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பது, இப்படி படிப்படியா கொண்டு வந்து போன மழைக்கால கூட்டத்தொடர்ல முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் 30 நாள் சிறையில் இருந்தாலே 31வது நாள் அவங்களுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படாமலேயே பதவிகளை காலி செய்து விடக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கே தெரியும் மாநிலங்கள் அவையில் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அது 2 அவையிலையும் வெற்றி பெறாது. இருந்தாலும் ஏன் இந்த மசோதா வருது அப்படின்னா, இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் தங்களுக்கு மாற்று கருத்து உள்ள மாநில அரசுகளை அல்லது மாநில கட்சிகளை கபலீகரம் செய்வது அல்லது அதை காலி செய்வது என்பதுதான் அமித்ஷா RSS அமைப்பினுடைய திட்டமா இருக்குது. ஆகவே இது அவர்களுடைய அஜெண்டா. ஆகவே இந்த SIR என்பது மிகவும் ஆபத்தானது. அதை நவம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல முடிவுகளை எடுத்தால் அதன் மீது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அந்த எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஒரு ஒற்றுமையான ஒரு உறுதிப்பாட்டை நாம கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய கடுமையான ஃபைட்டு தான், பெரும் ஒரு போர் அல்லது போராட்டம். ஆகவே இதை நம்ம சந்திக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கிறோம். அதிமுகவுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அன்னை சாகணும் திண்ணை காலியாகணும்ங்கிறது அவங்க நோக்கம். சரி, கண்டிப்பாக அது வந்து
அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை உணரக்கூட முடியாத அளவிற்கு அவர்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாவே எடுத்து சொன்னீங்க. தாமஸ் பிராங்கோ சார், நான் முதல்ல உங்ககிட்ட கேட்ட மாதிரி பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாவதற்கான சூழல், இந்த ஆபத்து அப்படிங்கிறது இந்த எஸ்ஐஆர் மூலமாக வருகிறதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, பீகார்ல 9 லட்சம் பேரை நீக்கினது போல தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் என்ற அங்க உள்ள அனுபவத்தின் அடிப்படையிலையும் நேற்று தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படையில விஷயத்த சொல்ல இருக்கும். ஒண்ணு வந்து அவங்க வந்து புதுசா ஒரு இது அனௌன்ஸ் பண்ணாரு நேற்று, நீங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் ஆன்லைன்லயே அவங்க பேர்களை சேர்த்துக்கலாம், நீக்கிக்கலாம். தமிழ்நாட்டுல லேபர் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் படி 93 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ இவங்கள அவ்வளோ பெரியும் பிஜேபியினுடைய பிஎல்ஏ சேர்ந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல உட்கார்ந்துருந்து அவங்கள சேர்ப்பதற்கான ஏற்பாடு நடக்கும். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆன்லைன்ல நடக்கிறதுனால அதை அப்ரூவ் பண்றது அவங்க மேல இருந்தே அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் பல அங்கேயும் பார்த்தோம். ரெண்டாவது, தமிழ்நாட்டுல இலங்கையிலிருந்து வந்த அகதிகள் 20 வருஷம் 30 வருஷமா அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடியுரிமை சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை. ஆனா இதுவரைக்கும் அவங்களுக்கு ஆதார் இருக்குது, ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு, தேர்தலில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. நீலகிரி தொகுதியை மாதிரி உள்ள இடங்கள்ல ஏராளம் தேயிலை தொழிலாளர்கள் இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் இருக்காங்க. இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்? சிட்டிசன்ஷிப். அப்போ இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதை சார்ந்தோடு இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளையும் பாதிக்க வைப்பதற்காக செய்யக்கூடிய முயற்சியாக பார்க்கிறோம். இதுல சிவில் சமூகங்கள் சார்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய வாக்குரிமை காப்பு இயக்கம் சார்பாக சொல்ல விரும்புறது என்னன்னா, 3 கோரிக்கைகள் அரசியல் கட்சிகள் வைக்கணும்ன்றத அவங்கள்ட்டையும் கேட்கிறேன். ஒண்ணு வந்து, இந்த மாதிரி ஒரு திருத்தம் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னால அதுக்குள்ள தெளிவான விதிமுறைகளை என்னன்னு சொல்லுங்க. அந்த விதிமுறைகளை எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதிமுறையாக இருக்கும். அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ நாளையே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு இருக்குதுனால நம்ம எதிர்கட்சிகள் நவம்பர் 2 தான் சந்திக்க போறாங்க. அதுக்கிடையில நாளையே கூட்டம் வச்சு அப்ப அங்க எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, ஒரு சமூக கணக்கெடுப்பு, சோசியல் ஆடிட் என்பதை சட்டபூர்வமாக செய்வதற்கு எல்லா பூத்திலையும் ஏற்பாடு பண்ணும். மூணாவது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பொறுத்தவரையில எப்படி டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு போஸ்டல் ஓட்டு இருக்குதோ அதே மாதிரி போஸ்டல் ஓட்டு கொடுத்து அவங்க எந்த நேட்டிவோ அங்க ஓட்டு போட்டுக்கிட்டோம். இங்க அவங்களுக்கு இங்க உள்ள கலாச்சாரம் தெரியாது, இங்க இருக்கக்கூடிய அரசியல் தெரியாது, இங்க வந்து காசை வாங்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய எல்லாருமே கான்ட்ராக்டர் மூலமா வரக்கூடியவங்க. கான்ட்ராக்டர் பிடிச்சா போதும், அவங்க மூலமாக காசு கொடுத்து அவ்வளவு பெரிய இங்க சேர்க்க சொல்லுவாங்க, அவங்கள ஓட்டு போட வைப்பாங்க. இந்த மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அதை எதிர்கட்சிகள் கட்டாயமாக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எதிர்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி இது திமுக அதிமுக பிரச்சனை இல்லை, இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கான பிரச்சனை. அதை மனசுல வச்சு எல்லா கட்சிகளும் செயல்படணும்ன்றதான் நான் சொல்ல வேண்டியது. கண்டிப்பா சார். நன்றி. சூர்யா, உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக கூட்டணி கட்சிகளோடு இணைந்தும் சட்ட ரீதியாக கட்சியினுடைய சட்டத்துறை மூலமாகவும் போராடும். அதை மீறி இங்கே ஒன்று நடந்தே தீரும் அப்படின்னா எந்த ஒரு தமிழ்நாட்டு குடிமகனின் வாக்கும் பறிக்கப்படாத வகையிலும் எந்த ஒரு வட இந்தியாவை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளும் இங்கே சேர்க்கப்படாத வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக களப்பணியாற்றும். எப்போ இவங்க பீகாரில் எஸ்ஐஆர் அறிவிச்சாங்களோ அன்னைக்கே திமுக தன்னுடைய பணியை இங்கே தொடங்கியது. 100 ஓட்டுக்கு ஒரு பொறுப்பாளர், ஒரு பூத்துக்கு ஒரு பொறுப்பு குழு, 10 பூத்துக்கு ஒரு பாக ஒருங்கிணைப்பாளர், ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர், ஒரு மண்டலத்துக்கு ஒரு தேர்தல் பொறுப்பாளர் அப்படின்னுட்டு மிக விரிவான இணை கட்டமைப்பை இது வந்து யூஸ்வலான திமுகவினுடைய சராசரி அரசியல் கட்டமைப்பு இல்லாமல் இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவான ஒரு கட்டமைப்பை கடந்த 7-8 மாதங்களில் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால் எதையும் எதிர்கொள்ள தயாராகத்தான். கண்டிப்பாக. பாலபாரதி மேடம், உங்களுடைய நிறைவு கருத்து நம்ம நிறைவு செய்யலாம் சுருக்கமாக. அதான் ஏற்கனவே இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, சூர்யா சார் அவரும் சொன்னாங்க, தொடரும் சொன்னாங்க. நம்ம
எதிர்க்கட்சிகள் அதாவது அனைத்து கட்சிகளினுடைய கூட்டத்துல நம்ம அந்த புலம்பெயர் தொழிலாளிகள் சம்பந்தமான தேர்தல் ஆணையம் என்ன கருதுது, என்ன செய்ய முடியும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமா கவனிச்சு அதுக்கான எதிர்ப்பை நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாகவும் ஒற்றுமையாகவும் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து, அதாவது நம்ம சீர்திருத்தத்தை ஏற்றுக்கிறோம், ஆனால் இது பாஜகவினுடைய சுயநலனுக்காக அப்படிங்கிறத, வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை பறிக்கிறது அப்படிங்கிறதை தடுப்பதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை அதை நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அந்த அமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய தேர்தலாக 2026 இருக்கும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள், மதச்சார்பற்ற உணர்வுள்ள அரசியல் உணர்வுள்ள பொதுமக்கள், வாக்காளர்கள் ஒரு ஒன்றுபட்ட இயக்கத்தை நாம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இறுதி நிறைவாக நான் சொல்ல வேண்டியது. நன்றி 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 மேடம். 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.